நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. கைவிட. எதுக்காக ரத்னாவை அடிச்ச? அடிச்சுட்டேன். அம்மா, நான் ரத்னாவை அடிச்சுட்டேன். தப்புதான். அவளை அடிச்சிருக்க கூடாது. நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு நான் சொல்லிடுறேங்க. செல்லம்மா குழந்தைய தொட்டில போட போறாங்கன்னு அவ ஓடி வந்து சக்கரை போட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நான் என்னையே மறந்துட்டேன். அவரு செல்லம்மான்னு பேரை சொன்ன உடனே அவ எனக்கு பண்ண கொடுமை, என் முடிய வெட்டினதாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பெரியல அந்த ஆத்தத்துல தாங்க நானே என்ன மறந்து ரத்னாவை இழுத்து அடிச்சுட்டேன். நான் இவ்வளவு வேதனையில இருக்கும் போது இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களேங்கிற கோவத்துல தான் கண்ணு மண்ணு தெரியாம செல்லம்மாவை அடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம குழந்தைய அடிச்சுட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்ங்க. தர்தரோன்னு ஏண்டி சொன்ன? நான் என்னங்க பண்ணுவேன், முடியலங்க. அவ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே தப்பா நடக்குது, எல்லாமே அபசகுனமா நடக்குதுங்க. அதாங்க ஏதோ வாய் தவறி கோவத்துல அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் பேசிக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சரி அழாத. இந்த பார், ரத்னா வயசுக்கு வந்த பொண்ணு. அவளை அடிக்கிறதோ அவளை லூசுன்னு சொல்றதோ நீ இனிமேல் சொல்லக்கூடாது. இதுதான் கடைசியா இருக்கும். இனிமேல் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அவ அப்பேன். ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, ரத்னா பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, குடு போன பிரியாரியா நீ குடுங்க. வா வா உங்க அப்பா கிட்ட வா வா நீ சொல்றேல்ல வா. என்னங்க சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம், தயவு செஞ்சு அப்பா கிட்ட என்ன மூடு வந்து நான் உன்ன போட்டு கொடுக்கறதா? என்னங்க வாங்க இங்க. ஏய் என்னடி, என்ன திருப்பி ஆரம்பிச்சியா? நான் சொல்றது கேளுங்க. அவ கையில என்ன இருக்குன்னு பாருங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. பேசாம இருந்தா கேளுங்க போன் எப்படி வந்ததுன்னு. அன்னைக்கே அவ ரூமுக்குள்ள யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான்னு நான் சொன்னேன். நீங்க கேக்கல, என்ன திட்டுனீங்க. உங்க பொண்ணு அப்படியே கொஞ்சம் நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்ப கூட சும்மா லேசா அவளை தட்டுனேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு. அதுக்கு நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க, எவ்வளவு கோவப்பட்டீங்க. நீங்க படிக்கிற வயசுல இப்படி போய் சொல்லலாமா ஒரு பொண்ணு? இந்த வயசுல எனக்கு போன் அவளுக்கு இப்போ திருட்டுத்தனம் பண்ணா நாளைக்கு வாழ்க்கையில எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? அப்புறம் வளர்ப்பு சரியில்லை, நாளைக்கு எல்லாரும் உங்களை தானே திட்டுவாங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, அடக்குமாறுன்னு கேட்டா தானே. எனக்கு தெரியாதுங்க. அவ கையில இப்ப போன் எப்படி வந்துச்சு, யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டு சொல்றீங்க. கேளுங்க. போனை யார் கொடுத்தா? அப்பா, இன்னைக்குதான்ப்பா ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தா. ஓஹோ, அப்போ அன்னைக்கு பேசினியே அது இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்ததா? இவ போய் சொல்றாங்க. நான் சொல்லட்டுமா போன் யார் கொடுத்ததுன்னு? ஏகே பையன் அந்த சுரேஷ், அவன் தான் கொடுத்திருக்கான். ஐயோ இல்லப்பா, இவங்க போய் சொல்றாங்கப்பா. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. இல்லங்க, இவன் அந்த பையனோட சுத்ரா, அவன் தான் போனை வாங்கி கொடுத்திருக்கான். ஐயோ இல்லப்பா
பாவி, அப்பா கூடவே இருந்துகிட்டு துரோகம் பண்றியா அவருக்கு? இங்க வா. அப்பா வா. அப்பா வான்னு சொல்றேன்ல. அப்பா ப்ளீஸ் பா. போடுங்க ரெண்டு. இங்க வான்னு சொல்றேன்ல. வா. நீ என் பொண்ணு இல்ல, என் அம்மா. என் அம்மா தான் எனக்கு உயிர். என் அம்மா சாயல உன்னை பார்க்கறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செல்லமா தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ என் நெஞ்சில குத்திட்டா. நீ என் தலையில கல்ல தூக்கி போட பாக்குற. ஒரு அப்பனுக்கு மிகப்பெரிய அவமானம் பொண்ணு தறிகட்டு போறதுதான். நான் அவமானப்பட்டு நிக்கணும்னு நீ நினைக்கிறியா? அப்பா அவங்கள நம்பாதீங்கப்பா, அவங்கள நம்பாதீங்க. அவங்க போய் சொல்றாங்க. பொய்யோ உண்மையோ என்ன நடக்குது? அந்த போனை செல்லமா கொடுத்து நீங்க கொண்டு வந்திருக்கிய, அப்ப செல்லம்மா மேலதானே உனக்கு பாசம் ஜாஸ்தி. அப்பன ஒரு பொண்ணு வேவு பார்க்கலாமா? செல்லம்மா உனக்கு அத்தை, நான் அப்ப. அத்தை வேணும்னா போ, அப்பா வேணும்னா இரு. இல்லப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். அப்பா நீங்க தான்ப்பா ரொம்ப முக்கியம். அப்பா நீங்க எனக்கு வேணும்ப்பா. ஒரே அரசு. உள்ளே அடிச்சுதா இருக்க கூடாதுன்னு பாக்குறேன். அப்பா போ. கற்பகம், கற்பகம், கற்பகம். ஏன்டா அவளை கூப்பிடுற? மம்மி பசிக்குது மம்மி, நான் சாப்பிட வேண்டாம்? காலையில அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போனேன், ரூமுக்கு ஒரு காஃபி கூட வரல. வேலைக்காரி லீவு. ஏன் நீங்க சமைக்க மாட்டீங்களா? ஏண்டா நீயும் உன் அப்பன மாதிரி கோமுட்டையா இருக்க? தான் பணக்காரன் ஆயிட்டோங்கிறத ஆம்பளைக்கு விதவிதமா கார் வாங்கி பணக்காரங்களா ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க. பொம்பளைங்க சமையல் கட்டுக்கு போறத நிறுத்தினாலே அவங்க பணக்காரங்களா ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். மம்மி உங்கள மாதிரி யாருமே பேச முடியாது. நீங்க வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்களேன், நான் கூட்டணிக்கு பேசுறேன். டாடி எங்க? ஏன் அவரை காப்பி போட சொல்ல போறியா? உங்க அப்பா காப்பி போட்டாலும் போடுவாரு. அந்த செல்லம்மா கேண்டீன் நடத்தும் போது அங்கதானே விழுந்து கிடந்தாரு. வந்தா எனக்கும் சேர்த்து காப்பி போட சொல்லு. ஆக மொத்தம் யாரையும் தாளிக்காம உங்களால பேசவே முடியாது இல்ல? அம்மா வாங்க அஞ்சலி, மாப்பிள்ள வாங்க உள்ள வாமா, உட்காருங்க. என்ன சுரேஷ், உலக அதிசயத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்னால நம்பவே முடியல. நீங்களும் அஞ்சலியும் கை கோத்து வந்து நின்னத டாடி மட்டும் பார்த்திருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டுருவார் தெரியுமா? யாரு உங்க அப்பாவா? சந்தோஷங்கிற வார்த்தைக்கு முதல் எழுத்து கூட அவருக்கு என்னன்னு தெரியாது. மாப்பிள்ள, இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? இல்ல ஆண்டி, அஞ்சலி கிட்ட பேசினேன். எத்தனை நாள் தான் நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது? இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்னு சமாதானம் சொன்னேன். அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்க எல்லாரையும் பார்க்கலான்னு இங்க வந்தோம். என்னம்மா
மாப்பிள்ளை இவ்ளோ பேசுறாரு, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. நீ உன் அப்பன மாதிரி வாய் திறந்து பேசவே மாட்டேன். மாப்பிள்ளைனா மாப்பிள்ளைதான். எப்படி ஈகோ பார்க்காம மனசை விட்டு பேசிருக்காரு பத்தியா? இந்த வீட்லயும் வெள்ளை வேட்டி கட்டின ஒரு சாமியார் இருக்காரு. கட்டினவளை மதிக்கவும் தெரியாது, சந்தோஷப்படுத்தவும் தெரியாது. இது பாருமா, என்னோட செலக்ஷனை பாத்தியா? மாப்பிள்ளை எவ்வளவு கெட்டிக்காரரா இருந்தா அந்த செல்லம்மா உன் மனசுல ஏத்தின விஷத்தை எல்லாம் இறக்கி உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு. அம்மா, செல்லம்மா பத்தி தப்பா பேசாதீங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு உன்னை விட டாடி விட அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சதீஷ் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்போ நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். செல்லம்மா ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் நான் சதீஷோட சமாதானம் ஆனேன். அதுக்கப்புறம் தான் இவரோட சேர்ந்து வாழணும்னு எனக்கு தோணுச்சு. செல்லம்மா பேச்சல இப்பயே எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையோட முகம் மாறுறத பாரு. அவ ஒரு நடிகை திலகொண்டி. புள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவா. மம்மி, அதான் அஞ்சலி சொல்றான்ல, மாப்பிள்ளையும் அஞ்சலியும் சேர்ந்தது காரணமே செல்லமாதான்னு. ஏன் அவங்களே திட்டிட்டு இருக்கீங்க? அவங்களே பாவம் 2 குழந்தையில ஒரு குழந்தைய பறி கொடுத்த துக்கத்துல இருக்காங்க. அவளுக்கு வேணும்டா, வேணும். கடவுள் எப்பவுமே அவ பக்கமே இருக்க மாட்டார், நம்ம பக்கமும் வருவாரு. இப்பவே சொல்லிட்டேன், இந்த பேர் சூட்டு விழா, தொட்டில் ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஆண்டி, எதுக்கு இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல இப்படி கோவப்படுறீங்க? சரி மாப்ள, நீங்க சொல்லிட்டா சரி. சரி மாப்ள, இப்பவே ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி பீஸா, பர்கர், பாசான்னு ஆர்டர் பண்ணி பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன ஆண்டி, வீட்ல சாப்பாடு இல்லையா? நான் மாமியார் வீட்ல விருந்து சாப்பிடலான்னு ஆசாசியா வந்தேன். நீங்க ஏதோ பீஸா பர்கர்னு. அப்படியே மாப்ள, 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, நானே சமைக்கிறேன். வாழை இலை போட்டு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். ஓகே. ஏன் மம்மி, காலையில இருந்து ஒருத்தன் காஃபி கூட கிடைக்காம புலம்பிட்டு இருக்கேனே. நீ புள்ளடா, அவர் மாப்பிள. அவருக்காக நான் 5 வேளை கூட சமைப்பேன். அஞ்சலி, உங்க வீட்டுக்கு போன் போட்டு மாப்பிளையோட அண்ணா அண்ணியும் வர சொல்லு. அக்கா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போயிருக்காங்க. மாமாக்கு ஏதோ வேலை இருக்கா, அதனால வெளியே போனாரு. அப்படியா? சரி, மாப்பிளைக்கு பசிக்கும், நாம சமைக்கலவா. அம்மா, டாடி எங்க? அவர் ஏதாவது மடத்துல போய் உட்கார்ந்துருப்பாரு. சந்தோஷமான நேரத்துல எதுக்கு அந்த சனியனை நினைக்கிறேன்? ஏன் என் நிம்மதியை கெடுக்கிற? சரி சரி, வா வா. அப்புறம் மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆகணும்ல? புரியலையே. கொண்டாடி ஆகணும்னு சொன்னேன். ஐயோ, வீட்லயே வா. என்ன மச்சான் அது, இவ்வளவு ஹெவி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? உங்க ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, வாங்க. எங்க மேல ரூம்லயா? ஆமா, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் நீங்க வாங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போல இருக்கு. அங்கிள் உரிமை கொண்டாடுற யாரும் கேட் வாசல்ல போயிட்டு பணத்தை தூக்கி போடுற, பொறுக்கிட்டு போ. என்ன அங்கிள், இப்படி விஷயம் தெரியாம தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க. கையிடுங்க. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கையிடுங்க அங்கிள். என்ன பண்ணுவேன்? கோவப்படாதீங்க டாட். அஞ்சலியும் சதீஷும் சமாதானமாயி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க டாட் அவங்கள. என்ன அறிவு கிட்டதான் பேசிட்டு இருக்கேன்? இவன் திருந்திட்டானா? ஒரு கல்ல 10 தடவை அடிச்சா கூட சிலையா மாறும். இவனை எவ்வளவு அடிச்சாலும் படிக்கட்டா கூட மாற மாட்டான். திருந்திட்டானா? ஏய், தனியா சொல்றமா, போடா வெளிய. டாட், ஏகே ஏகே, யார்கிட்ட என்ன பேசணும் உங்களுக்கு தெரியாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? அது கிடுக்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. வாயை மூடுறியா? டாடி
அஞ்சலி, இதென்ன புது நாடகம்? இல்ல டாடி, நானும் சதீஷும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சதீஷ் திருந்திட்டாரு. அப்படின்னு இவன் சொன்னானா? ஏண்டா திருந்திட்டியாடா? நீ திருந்திட்டியாடா? அங்கிள், வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் அங்கிள். நானும் பழசெல்லாம் மறந்து திருந்தி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உயிர் மேல பயம் வந்துடுச்சு. நான் சாக விரும்பல. சோ உயிர் பயத்தினால என் பொண்ணு காலில் வந்து விழுந்திருக்க. இன்னைக்கு உன் சாவு நிச்சயம். ஏகே, உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்ங்கறத பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? நீங்க தான் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ மாட்டீங்க. உங்க பொண்ணு வாழறது கூட உங்களுக்கு பிடிக்காதா? என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், ஆனா இவன் கூட சந்தோஷமா இருக்க கூடாது. டாட், என்ன டாட் இது? ஆசீர்வாதம் கேட்டு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இப்படியே பேசுவீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க டாட். ஆசீர்வாதமா? இவனுக்கா? நானா? டேய், உன்னை எவன் நெருங்கிட்டான்டா? நீ எத்தனை சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சாலும் உனக்கு சாவு நிச்சயம். அஞ்சலி, நீ தப்பு பண்ணிட்ட. நிச்சயமா இந்த முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. நீ சதீஷை கல்யாணம் பண்ணப்போ கூட அவனை டார்ச்சர் பண்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சேன். ஆனா அவனை புருஷனா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னதை மட்டும் என்னால தாங்க முடியல. சாக போறவனோட வாழ போறியா? டாட், டாடி, அங்கிள், தொடங்க டாட். டாடி, டாட் ப்ளீஸ். அங்கிள், டாட், கதவு தரங்க டாடி. மாமா, டாடி, என்ன மன்னிச்சிருங்க மாமா. சொன்னா கேளு. யாரையும் பார்க்க விரும்பல, யாரையும் மன்னிக்க முடியாது. தயவு செஞ்சு போங்க. டாட், டாடி, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? பசிச்சா தன்னால கதவு திறந்துட்டு வர போறாரு. நல்ல மூட கெடுக்காதீங்க. வாங்க. டாட், கதவு திறங்க டாட். டாடி, டாட், சொன்னா கேளுங்க, கதவு திறங்க. கதவு தரங்க. ஏகே சார். டாட், சார் சார். சுரேஷ், செல்லம்மா வந்திருக்காங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. சுத்தம். ஏற்கனவே வேதாளம் முருங்கமரம் ஏறி இருக்கு. இதுல சிவ பூஜையில கரடி வேறையா? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாங்க மேடம், வாங்க. ஹலோ குட்டி, ஹவ் ஆர் யூ? வாங்க, உள்ள வாங்க. அப்பா எங்க? மேல இருக்காரு, வாங்க. சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்படியா? அப்படி என்ன சந்தோஷம்? அஞ்சலியும் சதீஷும் சமாதானமாயி ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க. நீ சொல்றத கேட்கும்போது 5 கிலோ சீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சாப்பிட முடியாதப்பா. எங்க அவங்க? அதோ இருக்காங்க, வாங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சதீஷ், பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ என்ன ஏன் பொண்ணுக்கு உதவி செய்யறது? நீ ஏன் அடுத்தவங்க உதவி கேட்டு வாசல் வாசலா நிக்கிறவ தானே?
நான் உதவி கேட்டுதான் வாசல் வாசலா நிக்கிறேன். யாரோட குடியும் கெடுக்கிறதுக்காக இல்ல. என்னம்மா நீ வந்த வேலையை விட்டு தேவையில்லாம தேவையில்லாதவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? யோ, தேவையில்லாதவங்க நீ சொல்றியா? நீ யாரியா? என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? தப்புதாம்மா, தப்புதான். ஏகேங்கிற நல்ல மனுஷன் இருக்காருல்ல, அவரை பார்க்க வந்தேன். ஆனா என்னையா? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? நான் பதில் சொன்ன நீ தாங்க மாட்டேன். சொல்லி பாரு, நான் தாங்குவேனா இல்லையா? மாமா இத பார், சும்மா இருக்க. ஏகேங்க அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணாம உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஏகே, ஏகே கதவு திறங்க. ஏகே கதவு திறங்க. ஏகே என்ன இது? உள்ள வாங்க. சுரேஷ் போறா. என்ன ஏகேது? மாப்பிள்ளையும் பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நீங்க பார்க்காம ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்க ஏற்பாடா? ஏன் சதீஷும் அஞ்சலியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா? 100 தடவை சொல்லுவேன், அவங்க சேர்ந்து வாழறது எனக்கு பிடிக்கல. ஏகே, அவங்க காலம் பூரா சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். அவன் வாழற வாழ்க்கை நிலைச்சிருக்காது. கார்த்திக், ராகவ், வினோத் செத்தா மாதிரி இவனும் கூடிய சீக்கிரம் சாகதான் போறான். என்னது? சதீஷ் சாக போறானா? என்ன பேசுறீங்க ஏகே? சதீஷ் உங்க வீட்டு மாப்பிள்ளை. வேற எப்படி பேச சொல்றீங்க? துக்கத்தோட பேச சொல்றீங்களா? அசுர செத்தா என்ன தேய்ச்சி குளிப்போமே தவிர கண்ணீர் விட்டு அழமாட்டோம். ஏகே, நீங்க பேசுறது பார்த்தா ஒரு அப்பா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உங்க கடமையை நீங்க மறந்து பேசுறீங்க. உங்க பொண்ணு அவ புருஷனோட சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்படணும். இப்படி சதீஷ் சாவணும்னு நீங்க ஆசைப்படக்கூடாது. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஏகே. உங்களை பார்த்தா ராகவ கொலை பண்ணது யாருன்னு சந்தேகத்தோட கேட்கணும்னு தோணுது. என்ன? ஏன் பதிலே பேச மாட்டேன்றீங்க? நான் பதில் சொல்ற நிலைமையில இல்ல. நீங்க எதுக்காக வந்தீங்க அதை சொல்லுங்க. என் குழந்தைய தொட்டில போடுற ஃபங்க்ஷன், அதுக்காக நான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். வரேன். நீங்க அதுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல. இப்ப முதல்ல நீங்க வெளியே வந்து அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க போகாத ஊருக்கு வழி சொல்றீங்க? இல்ல, நான் போற ஊருக்கு தான் வழி சொல்றேன். நீங்க வந்து என் குழந்தை பேர் சூட்டு விழாவுல தாய் மாமனை சீர் செய்யணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இப்ப அந்த தாய் மாமன் சீரா உங்ககிட்ட கேக்குறேன். சதீஷும் அஞ்சலியும் நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க வாங்க ஏகே, வாங்க. என்னதான் ரகசியமோ தெரியல, குசு குசுன்னு பேசுறாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க போய் பக்கத்துல நில்லுங்க, போங்க. அஞ்சலி, ஆசீர்வாதம் வாங்குங்க. வா.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏகே. சொல்லிட்டாங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்க. எழுந்துருமா, எழுந்துருங்க. ஆசீர்வாதம் பண்ற அழக பாருங்க. அஞ்சலி, நீயும் சதீஷும் ஒன்னா சந்தோஷமா என் குழந்தை தொட்டில் போடுற ஃபங்க்ஷனுக்கு வரணும். சுரேஷ், நீ அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துரு, சரியா? வரேன். வாங்க மாமா போலாம். வரப்பா. சரிங்க. சுரேஷ், ம் 10 பவுன்ல சங்கிலி வாங்கிக்கிட்டு உங்க அப்பாவோட போய் ஈனி இழிச்சிட்டு நில்லு போ. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இல்ல, மனசு கொஞ்சம் சரியில்லை, அதான். சரி வா போலாம். நடந்தே போலாமா? சரி வா. என்னடி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே காமெடி அடிச்சுக்கிட்டே வருவ, இன்னைக்கு டல்லா வர? இல்லடி, மனசு கொஞ்சம் சரியில்லை. நாம 2 பேரும் ஊட்டிக்கு போலாமா? என்னடி சொல்ற? இல்ல, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், அதான் ஒரு 2-3 நாள் ஊட்டியில போய் இருந்துட்டு வரலாமா? ஐயோ, எங்க வீட்ல பெர்மிஷன் தர மாட்டாங்க. பர்மிஷன் எதுக்கு வாங்கணும்? நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். என்ன இன்னைக்கு உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? எங்க அத்தை குழந்தைய தொட்டில போடுறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால போக முடியல. அப்பா அனுப்ப மாட்டேங்கிறாரு. எவ்வளவு கோவமா வருது தெரியுமா? உன் அப்பா தானே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பேசாம உன் அம்மா கிட்ட போயிடு. நான் ஏண்டி இவ்ளோ கஷ்டப்படுறேன்? எங்க அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக தானே. அந்த ஸ்னேகா என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா தெரியுமா? என் துப்பட்டாவை காணும், பாத்தீங்களா? அதுவா? தேங்க்யூ. வெல்கம். காட்டீங்க சித்தப்பா. தட்டற புடிச்சுல வேற வேலையே இல்ல உனக்கு. இல்லங்க, இவன் அந்த பையனோட சுத்ரா, அவன் தான் போனை வாங்கி கொடுத்துருப்பான். ஐயோ இல்லப்பா, சத்தியமா எனக்கு அந்த ஏகே பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இவங்க போய் சொல்றாங்கப்பா, இது செல்லமாட்ட வாங்கி கொடுத்தது. எங்க அப்பாவும் இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன திட்டாரு. இதெல்லாம் தாங்கிட்டு நான் ஏன் இன்னும் பொறுமையா இருக்கேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேருவாங்கன்னு தான். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க சேரவே மாட்டாங்க போல இருக்கு. நேத்து சாயந்தரம் ஒரு பாட்டு போட்டேன் பாத்தியா? அப்படியே நான் பாடுற மாதிரியே இருந்துச்சு. எது? அந்த கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே, அந்த பாட்டு தானடி? அத பாக்கும்போது நான் ஒன்னு தானே நினைச்சுக்கிட்டேன். ஆமாடி, உண்மையா தான் சொல்றேன். வெறுப்பேத்தாதடி, நான் டிசைட் பண்ணிட்டேன். வீட்டை விட்டு ஓட போறேன். ஒருவேளை நான் ஓடிட்டாலாவது அந்த வேதனையில எங்க அம்மா அப்பா ஒண்ணு சேர மாட்டாங்களா என்ன? அப்படிலாம் செய்யாதடி. நம்மள மாதிரி வயசு பொண்ணுங்க மாட்டினா ரவுடிங்க மும்பை கல்கட்டான்னு கடத்திட்டு போய் வித்துருவாங்க. என்ன பயமுறுத்துறியா? சரி வா ரத்னா, டியூஷன் போலாம். வா ரத்னா, டைம் ஆகுது, போலாமா? நீ போ, நான் வரேன். சரி சீக்கிரமா வந்துரு.
அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால்கோவா பண்ணிட்டு இருக்கேன். செல்லம்மாவுக்கு பால்கோவா பிடிக்கும்னு சொன்னது தப்பா போச்சு. நான் என்ன தொட்டில் ஃபங்க்ஷன் போறேனா இல்ல பால்கோவா விற்க போறேனா? முதல்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. வெறும் கையோட போலாமா? அதான். ஐயோ அக்கா, அங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆன் தி வேல ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிறேன். இங்க பாரு, முதல்ல இந்த கேரியர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 கிண்ணத்துல பால்கோவா போட்டுறேன். அடுத்ததுல லட்டு மைசூர் பாக்கும் போட்டுறேன். நீ போன உடனே பால்கோவாவை எடுத்து செல்லம்மா கொடுத்துரு. லட்டு மைசூர் பாக்கும் மத்தவங்களுக்கு கொடுத்துரு. சரியா? சரி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் மத்தவங்க சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? நீ போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகு. போய் புடவை கட்ட போ. அது முடியாதே. ஏன்? ஏன்னா ஒரு குரங்கு அயன் பண்ணிட்டு இருக்கு. குரங்கா? அது யாரு? சதீஷ் குரங்கு. புடவை அயன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. என்ன 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கப்ப? அண்ணி, எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, உன் பொண்டாட்டி உன் பேரை சொல்லி கூப்பிட்டா அதனாலதான். பேர் சொல்லியா? ஏய், என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். தெரிஞ்சே ஆகணுமா? தெரிஞ்சே ஆகணும். சிரிக்காத, சொல்லு. சொல்றேன். அது வந்து குரங்குன்னு சொன்னேன். இது குரங்கா? அஞ்சலி, நில்லு. என்னையா குரங்குன்னு சொன்ன? எதுக்குடா என்ன தள்ளிவிட்ட? தண்டசோறு. தண்டசோரா? ஏய், எதுக்கு என்ன தண்டசோறுலாம் சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொமான்டிக்கா உன் புடவையில ஆன் பண்ணிருக்க. ஆனி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க. பெருச்சாளி. இங்க பார், பெருச்சாலின்னு சொல்லாத, அப்புறம் அவ்வளவுதான். சொன்னா நடி பண்ணுவ. பெருச்சாளி. சொல்லாதான்னு சொன்னேன். பெருச்சாளி. அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். என்னடி சொல்லுவ? அரிசி மூட்டை. படி. புடவை குடு. எதுக்கு கட்டிக்கணும்? கஷ்டப்பட்டு அயன் பண்ணது நானு. புடவை நீ மட்டும் தனியா கட்டிப்பியா? நானும் வருவேன். புடவை குடுறா. அதெல்லாம் மாட்டேன். வா. குடு புடவைய. வா போலாம். புடவை குடுன்னு சொல்றேன்ல. புடவை வா. விடு என்ன? வா சொல்றல. வா. என்ன பண்ற நீ? நானும் கண்டிப்பா இருப்பேன். ஓ. கொடுக்க முடியாது. சொல்லிட்டு இருக்கல. கேட்க மாட்டியா நீ? நான் தான் கட்டி குடுறா புடவைய. வாங்க. விடு. நான் தான் கட்டி விடுவேன். இந்த மாதிரி பண்ணாத. சார், இந்த பாம பர்சனலா உங்க பாதுகாப்புல வைக்கும்படி கமிஷனர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிற டீம்ல உங்களையும் சேர்த்திருக்காரு. இது எங்க இருந்து இன்புட் பண்ணாங்கறத ட்ரேஸ் பண்றதுக்காக கமிஷனர் இந்த பாம உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஏய், என்னது அந்த டிஃபன் பாக்ஸ்ல? செல்லம்மா குழந்தைய தொட்டில போடுறாங்க. அதுக்கு நாம தான் போக வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அஞ்சலி போறா. அவகிட்ட கொடுத்து அனுப்புறதுக்காக கொஞ்சமா ஸ்வீட் பண்ணேன். கொஞ்சம்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ்ல செஞ்சு வச்சிருக்க. கரெக்ட் தான். அவ்வளோ பெரிய குடும்பமாச்சே. பெரிய ஆட்டம் பாம்பா போட்டாதான் எல்லாரும் செத்துருவானுங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நல்ல விஷயம் நடக்க போகும்போது இந்த மாதிரி அபசகுணமெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் நல்லபடியா தான் பேசுறேன். போ. அவ காதல் விழப்போது. எந்திரிங்க, ரூமுக்குள்ள போங்க. முதல்ல போங்க. போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க செவிடா தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து பாமன்னு. ஜாக்கிரதைன்னு சொன்னேன்ல. வாங்க, செல்லம்மா மேடம் வாசல்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா?
ஜஸ்ட் ஒரு வயரை இழுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டா இழுத்த உடனே பயங்கரமா வெடிச்சிரும். பாக்குறதுக்கு சின்ன சைஸா காயல் மாதிரி இருந்தாலும் வெடிச்சா 1/2 கிலோமீட்டர் தூரம் பயானமா மாறிடும். இந்த பாம்பை எங்க இருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னு என்கொயரி பண்ண கமிஷனர் இந்த பாம்பை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஜாக்கிரதை சார், ஜாக்கிரதை சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன? கேரியர் வைக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் இந்த பேக்கை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்களே வச்சிட்டீங்களா? அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏய் நில்லு. நீ எதுக்கு எடுக்கிற? செல்லம்மாக்காக தானே பண்ண? ஆமா. அஞ்சலி போகும்போது எடுத்துட்டு போவா. அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். நீ போ, வேலையை பார். போ. என்ன சித்தப்பா, பலூன் ஊதுற வேலை இன்னும் முடியலையா? எங்க ஊதுறாரு?
நான் 4 பலூனை ஊதிட்டேன். இவரு முக்கி ஒரே பலூனை ஊதிக்கிட்டு இருக்காரு. சுத்த வேஸ்ட். டேய் எனக்கெல்லாம் பலூன் ஊதுற வயசாடா. கொஞ்சம் கம்மன் இருக்கீங்களா? இந்த வீட்ல பிரைம் மினிஸ்டர் யாரு? செல்லம்மா மேடம். நீங்க கவர்னர். பிரைம் மினிஸ்டர் ஊத சொல்லிட்டாங்க, ஊதிக்கிட்டே இருங்க. ஏண்டா இவனை எங்கடா பிடிச்ச? வண்டலூர் ஜூலியா பிடிச்ச? இதப்ப உன் பொண்ணும் பொண்டாட்டி ரெடியா இருக்காங்களா பாரு. இப்ப அவங்க எதுக்கு சித்தப்பா? டேய் இப்பதான் உன் பொண்ணு கண்ணு முழிச்சா. குடிப்பாட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க. போ எல்லாரும் வராங்க. கூப்பிடுறேன். செல்லம்மா என்னங்க? செல்லம்மா இங்க வா. வா. ஐயோ என்னங்க கத்துறீங்க? குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் வர நேரம் ஆச்சு. போய் வாசல்ல இருங்க. போங்க. என் குட்டி பொண்ணு இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். என்னடி? செல்லம்மா குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நீங்க ஒண்ணும் பேசாதீங்க மாமா. பேசாதீங்க. என்கிட்டயே சஸ்பென்ஸா? என்ன பேர் வைப்பீங்க? இமயமலைன்னு வைப்பீங்க. என்னது? இல்ல குழந்தைக்கு அப்பா பேரு வடமலைன்னா குழந்தை பேரு இமயமலைன்னு தானே இருக்கும். அது பொம்பளை பேர்ரா சுமாரா. அப்ப பாருங்க மலை ஜோதின்னு வச்சிருக்கேன். ஆட்டி வாங்க போறேன். போ. எப்ப வந்தீங்க? இப்பதான். காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க மேடம். நான் இவளை ரெடி பண்ணிட்டு வரேன். அஞ்சலி, சதீஷ், இன்னுமா நீங்க வெளியில வரல? இதோ வரேன் நீ. நீங்க கிளம்பி போறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு தொட்டில் போடுற ஃபங்க்ஷன் முடிஞ்சு காது குத்துற ஃபங்க்ஷன் வந்துரும். அனே ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சதீஷ், நீங்க இப்ப வரல நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். என்ன மச்சன் என்ன வளர்த்திருக்கீங்க? ஒரு புடவைக்கு ஒழுங்கா ஃப்ரில்ஸ் கூட பிடிக்க தெரியல. என்ன சதீஷ் இது? அனே புடவை நான் தான் கட்டி விட்டேன் நீ. ஆக்சுவலி புடவை கட்டும்போது என்னாச்சுன்னா போதும் உங்க ரொமான்ஸ் எல்லாம் யாரும் கேக்குற மாதிரி இல்ல. நீ கேளுங்க. ஒரு அணி புடுங்க வேண்டாம். முதல்ல அந்த ஸ்வீட் எடுத்துட்டு கிளம்புங்க. 2 பேரும் கிளம்புங்க. போயிட்டு வாங்க. ஏய் எங்கடா போற? அண்ணி சொல்லி அண்ணா இன்னைக்கு செல்லம்மா குழந்தைய தொட்டில போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்க கிளம்புறோம். உங்க மாமனார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போறது நியாயம். நீ எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு போற? இல்லனா மாமனார் அங்க வராரு, அதனால. அஞ்சலி அவங்க அப்பாவை செல்லம்மா வீட்டுல தான் பார்க்கணும்னு நினைச்சா அவ போய் பார்க்கட்டும். அதான் செல்லம்மாக்கும் நம்மளுக்கும் ஆவாதுல்ல. அதுக்கப்புறம் நீ ஏன்டா அங்க போற? என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம 2 பேரும் தான் போல, அவங்க 2 பேருமாவது போயிட்டு வரட்டுமே. அந்த செல்லம்மா என்ன அசிங்கப்படுத்திருக்கா. என் தம்பி அந்த வீட்டுக்கு போறது எனக்கு அவமானம். ஏண்டா உனக்கு என் மேல அக்கறை இல்ல? அண்ணா என்னண்ணே அக்கறை அதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே இப்பதான் பழைய பகையெல்லாம் மறந்து எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சிருக்கோம். அதான் ஒன்னு சேர்ற லிஸ்ட்ல அந்த செல்லம்மா இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.